சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சைக்கிளிங் சென்ற டிஜிபி சைலேந்திர பாபு செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதோடு காவல் நிலைய வளாகத்தில் மரக்கன்றை நட்ட அவர் அங்குள்ள காவலர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் சிறப்பாக செயல்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினார். இதற்கிடையில் மாணவர்களோடும் அவர் கலந்துரையாடினார். தமிழகம் முழுவதும் 4ஆம் கட்ட தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. இன்று மட்டும் ஒரே நாளில் 24,860 தடுப்பூசி முகாம்கள் மூலம் 25 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1600 முகாம்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 11 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நீலகிரி, கோவை, ஈரோடு, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும், சென்னையில் 2 நாட்களுக்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கியில் போலி நகைகளை வைத்து 2 கோடி ரூபாய் பண மோசடி செய்த வங்கி மேலாளர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை குழு மேற்கொண்ட சோதனையில் போலி நகைகளை வைத்து பண மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் விஜயகுமாருடன் கூட்டு சேர்ந்து மோசடியில் ஈடுபட்ட வங்கி மேலாளர் செல்வி உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள காதி கிராமோதயா பவனில் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆளுநர் ஆர்.என். ரவி தொடங்கி வைத்தார். பாரம்பரியமிக்க காதி பவனில் விற்பனை செய்யப்படும் துணிகள், கலைப்பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் சிறப்பு தள்ளுபடி விற்பனை விவரங்களையும் காதி பவன் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கரும்பு லாரியை வழிமறித்த காட்டு யானை தனது குட்டியுடன் கரும்பை எடுத்து சாப்பிட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கம் பாபனிபூர் இடைத்தேர்தலில் 58,832 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் பிரியங்காவை தோற்கடித்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றார். மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியில் நீட்டிக்க 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற நிலையில் போட்டியிட்ட மம்தா பாபனிபூர் இடைத்தேர்தலில் வெற்றி வாகை சூடினார். மும்பை அருகே சொகுசு கப்பலில் போதைப் பொருள் சிக்கிய விவகாரத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக்கானின் மகன் உட்பட 8 பேரிடம் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆர்யான் கான் உட்பட சில முக்கிய புள்ளிகளும் இதில் சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையில் கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் பராமரிப்பின்றி இருந்த மகாத்மா காந்தியின் அஸ்தி கலச நினைவு தூண் கொண்ட இடம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு புத்துயிர் பெற்றுள்ளது. கோவை பேரூர் காஞ்சிமா நதிக்கரையில் மகாத்மா காந்தி, காமராஜர், லோக்நாயக், ஜெயபிரகாஷ் நாராயண் ஆகியோரின் அஸ்தி கலசம் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 வருடங்களாக கேட்பாரற்று இருந்த நிலையில் தற்போது காமராஜர் மக்கள் இயக்கத்தின் தொடர் முயற்சியால் தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் அஸ்தி கலசம் கொண்ட இடத்தில் மண்டபம் அமைக்கப்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தியின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு அஸ்தி கலசம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. கோவில்களில் தங்கத்தை உருக்கும் நடைமுறை புதிதல்ல என்றும் கடவுளுக்கு வழங்கப்படும் தங்கத்தை கடவுளுக்கே பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவில்களில் ஏற்கனவே தங்கத்தை உருக்கும் நடைமுறை உள்ளதாகவும் பழைய நகைகளை உருக்கும் போது ஒரு குண்டுமணி அளவு கூட முறைகேடு நடைபெறாது என்றும் குறிப்பிட்டார்.